2 டேபிள் ஸ்பூன் போல ராகி, கூடவே 3 போல பாதாம நல்லா அலசி முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இத இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பாதாம தோல் எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ராகி பால் கிடைக்கும். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. இத வடிகட்டி நல்லா பால் தனியா எடுத்துட்டு, திரும்பியுமே இத அரைக்க எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து திரும்பியும் அரைச்சு எடுத்தாச்சு. இப்படி ஒரு 2லேருந்து 3 தடவ மட்டும் இந்த பால் எடுத்துக்கலாம். நல்லா தெளிவா கிடைச்சிருக்கும் இந்த ராகி பால். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த ராகி பால நம்ம தொடர்ந்து கைவிடாம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி கூழ் மாதிரி கிடைக்கும். இத அப்படியே குழந்தைக்கு குடுக்கலாம். நான் இன்னைக்கு இனிப்புக்காக பனங்கல்கண்டு பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபில ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணலாமா? இந்த கூழ நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். கூடவே காய்ச்சின 1 டம்ளர் பால சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக பனங்கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன். இத ஒரு பல்ஸ் மட்டும் அடிச்சு எடுத்துட்டு வந்துரலாம். ராகி மில்க் ஷேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது 1 வயசு கம்ப்ளீட்டான குழந்தைக்கு தாராளமா குடுக்கலாம்.